பன்ருட்டி ரயில் பயணிகள் சங்கத்தை சார்ந்தவர்கள் என்னிடம் கோரிக்கை வைத்திருந்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் மத்திய ரயில்வே அமைச்சர் மாண்புமிகு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடம் போன்ல பேசிட்டு உங்ககிட்ட பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தேன். இன்னும் 10 தினங்களுக்குள்ளாக திருப்பதி பாமணி எக்ஸ்பிரஸ் பன்ருட்டி ரயில் நிலையத்தில் இன்று செல்லும் என்று சொல்லியிருந்தேன். அதன்படி இன்றைக்கு காலை 8:29 மணி 8:30 மணிக்கு திருப்பதி செல்கிற பாமணி எக்ஸ்பிரஸ் பன்ருட்டி ரயில் நிலையத்துல நின்று சென்றது. முதல் நாளிலேயே கிட்டத்தட்ட 8 பயணிகள் டிக்கெட் எடுத்துட்டு திருப்பதிக்கு போனாங்க. அவர்களுக்கும் இன்றைக்கு நாம இனிப்பு வழங்கி பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்திருக்கிறோம். இந்த பாமணி எக்ஸ்பிரஸ் ரயிலை பாரதிய ஜனதா கட்சியினர் ஒன்று திரண்டு மக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடி அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலை வரவேற்று மகிழ்ந்திருக்கிறோம். பன்ருட்டி மக்கள் முழுவதும் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியும் நன்றியையும் தெரிவித்து வருகிறார்கள். மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்டத்துடைய துணைத் தலைவர் வினோத்குமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இந்த நேரத்துல மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி இந்த சந்தோஷ செய்தியை கொண்டாடி. என்னன்னு பாத்தீங்கன்னா 11 மணி 10:30 11 மணிக்கெல்லாம் எல்லா கடையும் மூடிடுறாங்க. டீ கடை முதற்கொண்டு ஹோட்டல் முதற்கொண்டு எல்லா கடையும் போலீஸ்காரங்க மிரட்டி மூட வைக்கிறாங்க. இங்க மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. மெட்ராஸ்ல இருந்து நிறைய பஸ், மெட்ராஸ் பெரிய பெரிய ஊர்கள் எல்லாத்துக்கும் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வருது. நைட்ல ஒரு 12 மணி 1 மணிக்கு இறங்குறவங்க ஒரு டீ குடிக்க முடியல, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்க முடியல. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பன்ருட்டியில ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கு. சுற்றி இருக்கிற கிராம மக்கள் எல்லாரும் அங்கதான் மருத்துவ வசதிகளை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டீ வாங்கணும், ஒரு பால் வாங்கணும், ஒரு தண்ணி வாங்கினா கூட கடையெல்லாம் மூடிடுறாங்க. போலீஸ்ட கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நைட்ல எங்களால பாதுகாப்பு தர முடியாது சார், நாங்க கடையெல்லாம் மூடுவோன்றாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை என்று சொன்னால் எதற்கு ஒரு காவல்துறை, எதற்கு காவல்துறைக்கு எங்களுடைய வரிப்படத்துல நீங்க சம்பளம் உங்களுக்கு கொடுக்கணும்ன்ற கேள்வியை மக்கள் எழுப்புறாங்க. குறைந்தபட்சம் பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்கிற கடைகள் இரவு முழுவதும் திறந்திருப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் பாஜக சார்பாக நான் வைத்துக் கொள்கிறேன். மக்கள் மிகப்பெரிய அளவுல அதனால வருத்தப்படுறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, பன்ருட்டி என்பது மிக பண்டைய நகரம். இது இன்னைக்கு நேத்து இல்ல, 700-800 வருஷத்துக்கு முன்பு இருந்தே பன்ருட்டிங்கிறது மார்க்கெட். வியாபாரத்திற்கு பேர் போன இந்த பன்ருட்டி நகரத்துல இரவு நேரங்களில் ஒரு டீ கடை கூட திறந்திருக்க கூடாதுன்னு சொல்றது இந்த பகுதியினுடைய உயிரோட்டத்தை, இந்த பகுதியுடைய மக்களை, இந்த பகுதியுடைய போக்குவரத்தை பாதிப்படைய செய்திருக்கிறது. ஆகையால காவல்துறை உடனடியாக இந்த கடையெல்லாம் இரவு நேரங்களில் திறந்திருப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். மக்களுக்கு உரிய பாதுகாப்பை நீங்க தான் தரணும். அதுக்காக எங்களுடைய வியாபாரத்தை நீங்க கெடுக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்ததாக, பன்ருட்டி பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிகப்பெரிய அளவுல குண்டும் குழியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கட்டமைப்பு பணிகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வடிவேலு காமெடியில் வர மாதிரி வரும், ஆனா வராது, அந்த மாதிரி போயிட்டு இருக்குது பன்ருட்டியோட நிலைமை. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற சாலையை பார்த்தா சந்திரமண்டலம் மாதிரி இருக்கு. அந்த சாலையில நம்மளால நடக்கவே முடியாது. அதுல பஸ் வேற எகிரி குச்சி போகுது. வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆகையால இந்த பேருந்து நிலையம், சாலைகள் உட்பட கட்டமைப்புகள் உடனடியாக சீரமைத்து